யூரோப்ல பாத்தீங்கன்னா 3 மேஜர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு. கான்ஸ், பெர்லின், வெனிஸ். இந்த 3 ஃபெஸ்டிவல்லுமே ஹையஸ்ட் அவார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ல பாம் டோர், பெர்லின்ல பாத்தீங்கன்னா கோல்டன் பியர், வெனிஸ்ல பாத்தீங்கன்னா கோல்டன் லயன். இந்த 3 ஃபெஸ்டிவல்ஸ்லயுமே ஒண்ணுல ஜெயிக்கிறவங்க இன்னொன்னுல ஜெயிச்சதே கிடையாது. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே 4 பேர் மட்டும்தான் இந்த 3 அவார்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி ஜார்ஜ் கிளாசோ, மைக்கேல் ஏஞ்சலோ ஆந்தோனினி, ராபர்ட் ஆல்ட்மேன், நாலாவதான் நம்ம தலைவர் ஜஃபர் பானகி. இவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஹாய் சினிஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப்பனீஸ் டேரக்டரான கியோஷி குரோசாவை பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோவுக்கு ஜஃபர் பானகி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நானும் ஓகே ப்ரோ அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸுமே நிறைய பேர் அவருடைய படத்தை எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு என்னடா இவரை பற்றியே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் வந்து ஒரு ஆர்வத்தில் இவரை பற்றி ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மனுஷன் என்னென்ன வேலை பண்ணியிருக்காருன்னு. அதாவது இவருக்கு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக பிடிக்காது. ஆனால் கான்ட்ரவர்சிக்கு இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் இது வரைக்கும் எடுத்த ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ கான்ட்ரவர்சி வந்திருக்கு. ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் தான் உங்களோட விவர். இது வந்து குமார். சொல்லுங்க, யார் இவரு? இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 1960 அப்போ ஈஸ்ட் அசர்பைஜான்ல இருக்க மியோனி அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பெயிண்டர் தான். ஆனால் வந்து ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி இல்லை. ஏன்னா வந்து இவருக்கு 4 சிஸ்டர்ஸ் அப்புறம் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்க 7 பசங்க. இவர் பார்த்தீங்கன்னா 10 வயசு இருக்கும் போதே கனான்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லப்படுற இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யங் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அங்கே தான் இவருக்கு முதல்ல 8mm கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து சைல்டு ஆக்டர் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் எந்த படம்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் இவருடைய 12 வயசுல இவர் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போயிருக்காரு. எதுக்குன்னா சினிமாவுக்கு போகணுங்கிறதுக்காக. என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 இவருக்கு 20 வயசு ஆகுது. அந்த சமயத்தில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போர் நடக்குது. 18 வயசுக்கு மேலே ஆன எல்லாருமே கம்பல்சரி ஒரு 2 வருஷம் ஆர்மியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கு. அதனால 1980 1982 வரைக்கும் அவர் ஆர்மியில் சினிமோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. இவங்க நடக்கக்கூடிய எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதா அவருடைய வேலை. ஆனால் 1981 குர்திஷ் ரிபல்ஸ் வந்து இவங்களோட டீமை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இவரும் இருந்திருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 76 நாள் வந்து ஹாஸ்டேஜாக இருந்திருக்காரு அவங்க கிட்ட. அவர் அங்கே இருந்து எடுத்த எல்லா டாக்குமெண்ட்ரி வந்து டிவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2 வருஷம் ஆர்மியில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் இனிமேல் ஃபுல்லாக ஃபிலிம் மேக்கிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேரானில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் சினிமா அண்ட் டிவி அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றாரு. அங்கே தான் அவர் முதல்ல பர்வீஸ் ஷஹபாஷி, ஃபசாத் ஜோதாட் இவங்க 2 பேரையும் மீட் பண்றாரு. பர்வீஸ் ஷஹபாஷி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு பெரிய ஈரானியன் ஃபிலிம் மேக்கர் தான். அதே மாதிரி ஃபசாத் பார்த்தீங்கன்னா ஜஃபரோட முக்காவாசி படத்தில் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு. அதுல முக்கியமான ஒன்று தான் இந்த wounded heads. இது இவரோட மொதல் ஷார்ட் ஃபிலிமும் கூட. இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்தன் அசர்பைஜான்ல தத்பீர் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபார்மிங் இல்லீகல் ரிச்சுவலை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் பண்றதா வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியாது, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. இதை வந்து அவர் டாக்குமெண்ட்ரி எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இல்லீகல் ரிச்சுவல்ஸை பற்றி எடுத்ததுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அந்த ஊரில் பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1991 ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. கூகுளில் வந்து ஈரானியன் டிரான்ஸ்லேஷன் இல்லை, அதனால இங்கிலீஷ் வச்சு அப்படியே கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கேன். கமுசியா பர்தோவி அவருடைய த ஃபிஷ் அப்படின்ற படத்தில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1992 இவருடைய ஃபேவரட் டைரக்டரான அபாஸ் கியாரோஸ்தாமி அவருக்காக அவருடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்படி இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நரேஷன் மட்டும் மாற்றி இவர் வந்து எடுத்திருக்காரு. அதை எடுத்தது மட்டும் இல்லாம அதை அவருக்கு அனுப்பி நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன், என்ன வந்து அசிஸ்டண்டா சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சி அவரே வந்து ஒரு வாய்ஸ் மெயில் போட்டிருக்காரு. அதை கேட்ட அபாஸ் கியாரோஸ்தாமியும் வந்து இவரை வந்து அவருடைய அடுத்த படத்திலேயே வந்து அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறாரு. அதுதான் 1994 வந்த த்ரூ த ஆலிவர் ட்ரீ. இந்த படம் வந்து என் ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இன்னும் நான் பார்க்கல, பார்த்துட்டு போடுறேன். ஓகேவா? இந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஜஃபரும் பர்வீஷும் சேர்ந்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்றாங்க. அந்த ஸ்டோரி கொண்டு போய் வந்து ப்ரொடக்ஷனுக்காக IRIB சேனல் ஒன்றில் போய் இந்த கதையை சொல்றாங்க. அவங்க வந்து ஏதோ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்காங்க. ஜஃபர் வந்து முடியாது நான் இதை ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிமாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கியாரோஸ்தாமி கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த கதையை கேட்டதுமே வந்து கியாரோஸ்தாமி அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து அவரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. த்ரூ த ஆலிவர் ட்ரீ அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தான் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இவங்க டெய்லியும் அந்த ஷூட்டிங்க்கு போற சமயத்தில் வந்து டிராஃபிக் அப்போ இந்த கதையை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ற எல்லாத்தையுமே வந்து ஜஃபர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கியாரோஸ்தாமி
கியாரோஸ்தோமி வந்து அந்த படத்துக்காக இவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கான ஃபண்டும் ரெடி, கதையும் ரெடி. ஆனா இப்போ கேஸ்ட் தேவை. இந்த கேஸ்டுக்காக வந்து அவர் கிட்டத்தட்ட மொத்த ஈரானையுமே சுத்தி இருக்கிறாரு. கதையோட முக்கியமான கேரக்டரான ரைஸே அந்த பாப்பாவை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லேயே கண்டுபிடிச்சிட்டாரு. ஐதா முகமது கானி. அந்த பாப்பாவோட அண்ணனான அலி அப்படின்ற கேரக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 2600 பசங்களை வந்து இவர் ஆடிஷன் பண்ணியிருக்காரு. கடைசியாக தான் அந்த பையனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்பாட்டில் போய் இவங்க சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்காக நடிச்சு காமிச்சிருக்காரு. பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இவர் பண்ணுறதை அப்படியே அவங்க மிமிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்குன்னா அந்த பாப்பா வந்து கியூ கொடுத்து அழுகிற அளவுக்கு அவங்கள பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ ஒரு வழியாக இவர் வந்து அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படம் பார்த்து என்னடா ஒன்றுமே இல்லை கதையை, ஆனால் வந்து இப்படி எடுத்துருக்காரு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஈரானில் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு முன்னாடி கோல்டு ஃபிஷ் இருந்தால் ஒரு லக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்காக அந்த பாப்பாவோட வீட்டில் வந்து கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த கோல்டு ஃபிஷ் வந்து இந்த பாப்பாவுக்கு பிடிக்கல சுத்தமாக. அதனால அவங்க அம்மா கிட்ட அடம் பண்ணி ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராவடி கட்டுறாங்க. அதுக்காக அவங்க அண்ணா ஹெல்ப் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசி காசு வாங்கி கொடுக்குறாரு. அந்த காசை எடுத்துகிட்டு போய் இந்த பாப்பா கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, அவ்வளோதான் கதை. என்ன ஒன்றுமே இல்லை, ஒரு கடைக்கு போயிட்டு வரது தான் கதையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த பாப்பாவுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வச்சு அவ்வளோ மெட்டஃபரிக்காக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு க்ரூவலான ஒன்று அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த கடைசி ஷாட்டில் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு புரியும், ஓ இதுக்கு தான் இந்த படத்தோட பேர் வந்து ஒயிட் பலூனா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம் அது. ஆனால் வந்து ஸ்லோ ஃபிலிம் தான் பேர் சொல்லிவிட்டேன். அப்புறமேட்டு படம் என்ன ப்ரோ ஜவ்வா இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ இந்த படத்தை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வழியாக படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து ஈரானில் பெருசாக இந்த படம் ஓடல. ஆனால் ஈரானை தவிர மற்ற நாடுகளில் இந்த படம் பயங்கரமாக ஓடுது, நிறைய பாராட்டுகளும் வாங்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கான்ஸில் கேமரா ஜிஆர் அவார்ட் ஜெயிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படம்லாம் வந்து இந்த கேட்டகரியில தான் நாமினேட் பண்ணுவாங்க. அதில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்கார்ஸ்க்கு இந்த படத்தை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த சமயத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுனால ஈரான் கவர்மெண்ட்டே வந்து இந்த படத்தை ஆஸ்கார்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த படத்தை ஆஸ்கார்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல அதில் போட்டிருக்கு. இருக்கடம் தெரியாமல் இருண்டு போயிரும்டா. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கியாரோஸ்தோமியோட வில்லோ அண்ட் விண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஜஃபார் வந்து நான் என்னோட ஓன் ஸ்கிரிப்டை இப்போ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவன் 1997 இன்னொரு படம் எடுக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா த மிரர். இந்த படம் தான் நான் பார்த்த அவருடைய முதல் படம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். ஆனால் நடுவில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து நீங்கள் படம் பார்க்கணும், படம் பார்த்து தான் அதை உணரணும். அந்த விஷயத்துக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அது வந்து ஒரு ஸ்டைல் ஷிஃப்டாக அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு பாப்பா வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாப்பா இருக்கும்போது பக்கத்தில் இருக்க டெலிஃபோன் பூத்துக்கு போய் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்கூலையுமே பூட்டிடுவாங்க. கடைசியில் இந்த பாப்பா வீட்டுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இவரோட கதை எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயமா தான் இருக்கும். இந்த கதைக்கான ஐடியா இவருக்கு எப்போ வந்துச்சுன்னா 1996 அப்போ இவர் வந்து கொரியாவுக்கு பூஷன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போயிருக்காரு. அங்கே பார்க்கில் ஒரு பாப்பா தனியாக உட்காந்துருக்கிறத பார்த்துருக்காரு. அதை பார்க்கும்போது தான் நம்ம ஊரில் இந்த மாதிரி எத்தனை பாப்பா அங்கே இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க தனியாக இருக்காங்க நமக்கு தோணுதே இல்லையே, ஆனால் இங்கே இவங்க தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அப்படிங்கிறத வந்து அவர் அந்த தான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு மெயின் லீடுக்குலாம் அவர் வந்து ரொம்ப அலையெல்லாம் இல்லை. முன்னாடி படத்தில் மெயின் லீடான அவங்களுடைய சிஸ்டர் தான் இந்த மீனா முகமது கானி. அவங்கள வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் இந்த பாப்பா வந்து 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் டேரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கதை நல்லா நீட்டாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவன் எடுத்தது எல்லாமே குழந்தைங்களை பற்றின படங்கள். ஆனால் இப்போது தலைவன் எடுக்க போகிறது வந்து பெண்களை பற்றினது. த சர்க்கிள்னு சொல்லி இந்த சொசைட்டியில் பெண்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சிம்பிளாக சொன்னால் நம்ம பாரதி ராஜாவோட கருத்தம்மா படம் மாதிரி அவர் வந்து அங்கே அந்த படம் எடுத்திருக்காரு. ஆனால் அதை பார்த்த ஈரான் கவர்மெண்ட்டும் சரி ஈரான் மக்களும் சரி அதை ரொம்பவே மறுத்திருக்காங்க. ஈரான் இந்த அளவுக்குலாம் மோசமான ஊர் கிடையாது, இவர் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எல்லாரும் இப்படின்னு சொல்ல
இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை தான் நான் சொல்கிறேன் என் படம் முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மொத்தமாக இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் எடுத்து நான் ஒரே படத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே நாளில் ஆரம்பித்து ஒரே நாளில் முடியாது தான். ஆனால் ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர்லேருந்து அப்படியே கதை மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போவோம், அங்கேருந்து இன்னொரு கேரக்டருக்கு லீட் ஆகும், அப்புறம் அந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி படம் வந்து காலையில இருந்து ஆரம்பித்து அந்த ஒரு நாளைக்குள்ளே நடக்கிற எல்லாமே தான். பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து புக் எண்டிங் தான் இருக்கும், ஆரம்பிக்கிற மாதிரியே வந்து இந்த படம் முடியும். அது வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீடான நரேஷ் மமேஷ் பஸ் ஸ்டாண்ட் போய் சட்டை வாங்க போவாங்க, அவங்கள வந்து இவர் ரேண்டாமல் ஒரு நாள் பார்க்குக்கு போகும்போது தான் பார்க்கில் தான் மீட் பண்ணியிருக்காரு. பார்த்ததுமே வந்து உன்னதாமா நான் எவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், எங்கம்மா இருந்தேன் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி இவரே வந்து என் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணியிருக்காரு. அவங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால முதல்லையே ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே மாறி 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 போகணும் ஸ்டோரி. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி இவருடைய மேக்கிங் ஸ்டைலையுமே மாற்றிருக்காரு. ஒரு கேரக்டருக்கு வந்து ஃபுல்லாக ஹேண்ட்லெட் கேமராவில் எடுக்கிற மாதிரி, இன்னொரு கேரக்டருக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டாட்டிக்லேயே எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஒவ்வொரு ஸ்டைலையும் மாற்றிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்காமலே இந்த படத்தை வந்து வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சப்மிட் பண்ணிட்டாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் கைடன்ஸுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இவர் படத்தை சப்மிட் பண்ணிட்டாருன்னு. இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்தை பேன் பண்ணிடுறாங்க. படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா 3 பெண்கள் வந்து ஜெயிலிருந்து தப்பிச்சு வர மாதிரி தான் கதை இருக்கும். அவங்க இந்த சொசைட்டிலேருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே. ஆனால் மினிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு வந்து ரொம்பவே அஃபென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. ஸோ இதனால தான் வந்து அந்த படத்தை அவங்க பேன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இவர் வந்து கோல்டன் லயன் அவார்ட் ஜெயிக்கிறாரு. இதுக்கப்புறம் 2003 அவர் எடுத்த படம் தான் கிரிம்சன் கோல்டு. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கிரமஸ்தோமி இருக்காருல்ல, அவர் வந்து அவர் கேள்விப்பட்ட ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வந்து ஜஃபார் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுமே ஜஃபாருக்கு வந்து இந்த கதையை எப்படியாவது படமாக எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து கிரமஸ்தோமி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா டெலிவரி பண்ணுறவர் வந்து ஒரு நகைக்கடையை கொள்ளடிக்கிறதுக்காக போறாரு. இதுதான் படத்தோட கதை. இந்த படம் பார்க்கல, அதனால தான் டீட்டெயிலாக சொல்ல. வழக்கம் போல படம் எடுத்து முடிச்சிட்டாரு. கான்ஸுக்கு வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரியில் காட்டுறாரு, படத்தை போட்டு காட்டுறாரு அப்ரூவலுக்காக. படம் பார்த்துட்டு மினிஸ்ட்ரியில் வந்து நிறைய கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கட் பண்ணால் படமே இருக்காது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அனுப்பிச்சுட்டாரு. கான்ஸில் வந்து அன்சர்டன் இருக்கிற கேட்டகரியில் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஜெயிச்சிருது. ஆனால் சர்க்கிள் மாதிரி இந்த படத்தையும் வந்து ஈரானில் பேன் பண்ணிடுறாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதுக்கப்புறம் 2006 அவர் எடுத்த படம் தான் ஆஃப் சைடு. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டீனேஜ் பொண்ணுங்க வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்காக ஸ்டேடியம் போகிறாங்க. இதில் என்ன கேட்ச்னா 1979 இருந்தே பெண்கள் யாரும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்காக ஸ்டேடியம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரானில் ஒரு சட்டம் இருக்குது. ஆண்கள் ஷார்ட்ஸ் போட்டுட்டு சுற்றுவாங்க, கையெல்லாம் தெரிகிற மாதிரி, காலெல்லாம் தொடையெல்லாம் தெரிகிற மாதிரி. அதனால் வந்து பெண்கள் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லா வந்ததாக அதில் போட்டிருக்கு. ஸோ இதனால் அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்காக போகிறாங்க. இதுதான் படத்தோட கதை. ஆல்ரெடி தலைமை வந்து காரணம்லாம் கேட்காதீங்க, இவரை போட்டு அடிங்க அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்காரு. இதில் இவரே வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுக்குறாரு. ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. இந்த படம் எடுக்கிறதுக்கு அவர் எங்கேருந்து ஐடியா வச்சுன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணோட ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அப்படி போகும்போது அவரோட பொண்ணை வந்து உள்ளே விடல. தலைவர் என்ன யாராவது சொன்னால் கேட்பாரா, யாருக்கும் தெரியாம பொண்ணை உள்ள கூட்டிகிட்டு போய் மேட்ச் பார்த்துட்டாரு. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷனாக மாறிடுச்சு. இந்த கதையை சொன்னாலே கண்டிப்பாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே கதையை மாற்றிருக்காரு. ஒரு பையன் வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறான், அங்கே அவனுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், ஃபேக்கான ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அதனால வந்து இவருக்கு பர்மிஷன் எடுக்க படம் கிடைச்சிருச்சு. அதனால வந்து இவர் படம் எடுக்க பர்மிஷன் கிடைச்சிருச்சு. வழக்கம் போல வந்து நான் ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ் தான் எடுப்பாரு. ஸோ இவருக்கு தெரிஞ்சவங்களை வச்சு 4 காலேஜ் பொண்ணுங்க, அதுவும் ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் பார்த்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை உண்மையாலுமே ஈரானில் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் போது தான் எடுத்திருக்காங்க. இவங்க மூவி ஷூட் பண்ணுறது யாரும் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் கேமராவில் எடுத்திருக்காரு. ஆனால் இவர் என்னதான் பார்த்து பண்ணாலும் நியூஸ் பேப்பரில் வந்து இவர் மாதிரி பொண்ணுங்களை வச்சு ஃபுட்பால் ஸ்டேடியமில் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா இவர் வந்து அதுக்குள்ள முக்காவாசி படம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு சீன் தான், அதுவும் வெளியே அழகா அவர் எடுத்து முடிச்சிட்டாரு. அதை இந்த படம் எடுத்து முடிச்சதும் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை அனுப்பிச்சு விடுறாரு. அங்க இவருக்கு சில்வர் பியர் ஜூரி கிராண்ட் பிரிக்ஸ் அவார்ட் கொடுத்துட்றாங்க. ஆனா வழக்கம் போல சர்க்கிள், கிரிம்சன் கோல்டு மாதிரியே இந்த படத்தையும் வந்து பேன் பண்ணிடுறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. ஆனால் தலைவன் வந்து ஒன் ஸ்டெப் ஹெட் அப்படின்ற மாதிரி இவங்க பேன் பண்ண தான் போகிறாங்க. அதனால நம்ம வந்து ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஏகப்பட்ட டிவிடி காப்பி போட்டு இவரே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிடிச்சி ஆல் ஓவர் ஈரான் ஃபுல்லாக படத்தை வந்து இவங்க பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. உனக்கு இப்போ ரிலீஸ் இல்லையே? நானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஓ இதான் ஓன் ரிலீஸுங்கிறதா? இந்த படத்தை பற்றி ஜஃபார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃபிலிமோகிராஃபிலேயே வந்து இந்த ஒரு படம் தான் ஈரானில் இருக்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டஃபர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் வரணும், இந்த சொசைட்டி வந்து மாறணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஓன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு ஸ்கார்ஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எங்களுக்கு இந்த படத்தில் வர மாதிரி நாங்கள் வேஷம் போட்டுட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணி ஸ்டேடியம்குள்ளே போயிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி பிக்சர்ஸ் கிளாசிக்ஸ் தான் வந்து யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஈரான் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது உங்கள் ஊரில் இந்த படத்தை ஓட்டுங்க, அப்போ தான் எங்களால் வந்து பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் கவர்மெண்ட் வந்து இந்த மறுத்திருக்காங்க. சரி, ஒரு நாள் வந்து தலைவர் வந்து கவர்மெண்ட் கண்ணிலே வேற லூட்டு ஆட்டிட்டு இருந்தாரு. வாலாட்டினா சும்மா விடுவாங்களா, ஒட்டம் நறுக்கிட மாட்டாங்க. மார்ச் 1, 2010 அப்போ ஜஃபார் பனகியை அரெஸ்ட் பண்றாங்க. அவரை மட்டும் இல்ல, அவருடைய ஒய்ஃப், அவருடைய பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவருடைய 15 நண்பர்கள் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி இவின் பிரிசன்ல அடைக்கிறாங்க. முக்காவாசி பேரை 48 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அவரை ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் என்ன சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. இப்படியே வந்து கிட்டத்தட்ட சில நாட்கள் போயிடுது. இவரை உடனடியாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, பெட்டிஷனும் கொடுக்குறாங்க. ஈரான்ல மட்டும் இல்ல, மார்டின் ஸ்கார்செஸி, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஸ்டீவன் சோடர்பர்க், ராபர்ட் டினிரோ, பிரான்ஸ் ஃபோர்ட் கப்லா, பால் தாமஸ் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹாலிவுட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இவருக்காக வந்து ஒரு பெட்டிஷன் எடுத்து அனுப்புறாங்க. உண்மையிலே இவரை வந்து என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவருக்கு இதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்ட் 2ல சொல்றேன். ஏன்னா இப்போ மணி 1:30, இப்போதான் பாதி கதைக்கே வந்திருக்கு. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். எடிட் பண்ணால் தான் எவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ் வருதுன்னு எனக்கே தெரியும். பார்ட் 2 பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பை. சரி